குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு இடங்களில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. அம்மாப்பேட்டை சுற்றியுள்ள புத்தூர், உக்கடை, கோவிந்தநல்லூர், விழுதியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சம்பா, தாளடி நெல் பயிர் நடவு செய்துள்ளனர். தஞ்சை, நாகை சாலையோரம் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராததால் மழைநீர் அடைப்பு ஏற்பட்ட மொத்த மழைநீரும் விளைநிலங்களுக்குள் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கின்றன. வயலுக்குள் இருக்கும் மழைநீர் வடிய வழி இல்லாததால் நடவு செய்த இளம் பயிர் மற்றும் 30 நாள் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. வாய்க்கால்களை தூர்வார பலமுறை கலெக்டரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததே இப்போது இந்த நிலைக்கு காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் மேலும் மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் குறிப்பாக புத்தூர், உக்கடை, கோவிந்தநல்லூர், விழுதியூர், சாலியமங்கலம், உடையார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் நிற்கக்கூடிய இடம் புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த வயலில் பயிர் செய்யப்பட்ட 30 நாள் பயிர் முழுவதுமாக அழுகி குளம் போல் தண்ணி தேங்கி நிற்கிது. வாய்க்காலில் இருக்க தண்ணி வயலுக்கு வருது, வயலிலிருந்து தண்ணி வாய்க்காலுக்கு வடிய முட்டுது. காரணம் என்னென்னா, இந்த தஞ்சாவூர் நாகை செல்லும் சாலையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய வாய்க்காலை தூர்வார தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தும் தூர்வாராமல் இருப்பதனுடைய விளைவாக பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வாய்க்காலை உடனடியாக தூர்வார வேண்டும். பாதிக்கப்பட்ட இடங்களை உடனடியாக அரசு அதிகாரி ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏக்கருக்கு 30,000 இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த வாய்க்காலை தூர்வாரவில்லை என்றால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அணிதிரட்டி தஞ்சை நாகை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.